அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலில் அலகு 7 நீர்ம கணக்குகள் அதில் பகுதி 15 பார்க்க போகிறோம். ஓகே, அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட்டு புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ரொக்கத்திற்கு அல்லாத மறுபயனுக்காக பங்குகளை வெளியிடுதல். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம என்ன பார்த்துருப்போன்னா ஒரு பங்குகளை வெளியிடுறது மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, பணமானது கிடைக்கும். ஆனால் இந்த வெளியீட்டு மூலம் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரொக்கத்துக்கு இல்லாமல் மறுபயன் என்ன எடுத்தோம்னா ஒரு இயந்திரத்துக்காக ஒரு இயந்திரம் வந்து நம்ம ஒரு நபர்கிட்ட வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இயந்திரத்துக்கு ஈடாக என்ன பண்ணுறோம், நம்ம பங்குகளை கொடுக்குறோம். ஓகேங்களா, கட்டிடம் வாங்கிக்கிறோன்னா கட்டடத்துக்கு ஈடாக நம்ம பங்குகளை கொடுக்குறோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு மறுபயனை எதிர்பார்த்து என்ன பண்ணுறோம், நம்ம பங்குகளை வந்து வெளியிடுறோம். சரிங்களா, சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ஏங்கிற ஒரு நபர் இருக்கிறாரு. ஓகே, அந்த ஏங்கிற நபர்கிட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து அவர் அவர் வச்சிருக்கக்கூடிய கட்டடத்தை வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அதை நான் பணமாக கொடுக்காமல் என்ன பண்ணுறேன், அந்த கட்டடத்துக்கு ஈடாக என்ன பண்ணுறேன், என்னுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்குகளை வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா, அதே கான்செப்ட் தான் இங்கேயே அப்ளை பண்ணுறோம். ஓகே, ரொக்கத்திற்கு அல்லாத மறுபயனுக்காக என்ன பண்ணுறோம், பங்குகளை வந்து நம்ம வெளியிடுறோம். ஓகேவா, இங்கே என்ன சொல்கிறாங்க தியரி கிளாஸ் பாருங்கள். நிறுவனம் நிலம் மற்றும் கட்டிடம் இயந்திரம் போன்ற நிலை சொத்துக்களை வாங்கும்போது பங்குகளை ரொக்கத்திற்கு அல்லாத மறுபயனுக்காக வெளியிடலாம். இத்தருணத்தில் கீழ்கண்ட குறிப்பேட்டு பதிவுகளை பதிய வேண்டும். ஓகே, என்ன சொல்கிறாங்க, அந்த நிலைச்சொத்து ஃபிக்ஸட் அசட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வாங்கும் பொழுது என்ன பண்ணிடுறாங்களா, அதுக்கு ஈடாக பங்குகளை வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா, அதுக்கு குறிப்பேட்டு பதிவு என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி குறிப்பேட்டு பதிவில். ஓகே, சொத்துக்களை வாங்கும்போது சொத்துக்களை வாங்கும்போது என்ன குறிப்பேட்டு பதிவு போடுறாங்கன்னா, சொத்துக்களை வாங்கும்போது குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்று. ஏன் சொத்து கணக்கு பற்று வைக்கணும், நம்ம உள்வருவான பற்று வை சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஓகே, ஆனால் இங்கே எது உள் வருது, சொத்தானது உள்ளே வருது. ஸோ அது எந்த சொத்து, நிலமோ இல்லை கட்டிடமோ இயந்திரமோ எந்த சொத்து வாங்குகிறோமோ அதை பற்று வைக்கிறோம். ஓகேவா, வரவில் விற்பனையாளர் கணக்கு, யார் விற்பறாங்களோ அந்த விற்பனையாளர் கணக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வரவு வைக்கிறோம். ஓகே, நமக்கு யார் விற்பனை செய்கிறாரோ அந்த நபர். ஓகே, மறுபடியும் பாருங்கள், குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்று பக்கம் எவ்வளவோ அந்த தொகையை போடணும். வரவு பக்கத்தில் விற்பனையாளர் கணக்கு வரவு. ஓகே, இதான் என்ன பண்ணுறாங்க, முதல் என்ட்ரி. ஓகே, இரண்டாவது பார்த்திங்கன்னா பங்குகளை வெளியிடும் பொழுது, மேலே சொன்னது பங்குகளை அந்த சொத்துக்களை வந்து வாங்கும் பொழுது, கீழே அந்த வாங்கியதுக்கு ஈடாக பங்குகளை நம்ம வெளியிடும்போது என்ன என்ட்ரி போடுறோம்னா, விற்பனையாளர் கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு, பத்திர முனைமை கணக்கு வருது. இது என்ன, முனைமத்தில் வெளியிட்டால், முனைமைனா என்ன சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, முகமதிப்பை விட ₹2 அதிகமாக வச்சு வெளியிடுறோம்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், முனைமம் சொல்லுவோம். சரிங்களா, இது முனைமத்தில் வெளியிட்டால் மட்டும்தான் இந்த என்ட்ரி வந்து வரும், இல்லைன்னா இது வராது. ஓகேவா, இப்போ 2 வகையான என்ட்ரி, அதாவது மறுபயனை எதிர்பார்த்து நம்ம சொத்துக்களை விற்பனை செய்கிறோம்னா அது 2 வகையான என்ட்ரி நம்ம பார்த்தோம். ஒன்று சொத்துக்களை வாங்கும் பொழுதும், இன்னொன்று இந்த பங்குகளை வெளியிடும் பொழுதும் உண்டான 2 என்ட்ரி பார்த்தாச்சு. சரிங்களா, அடுத்தடுத்து பாருங்கள், கீழே தியரிட்டிக்கல் போர்ஷனு. ஒரு நிறுவனம் வணிக நிறுவனத்தை வாங்குவதற்காகவும் தோற்றுவிப்பதற்கு அவர்களின் பணிக்காகவும் தரகர் மற்றும் ஒப்புதியாளர்களுக்கு கழிவு கொடுப்பதற்காகவும் போன்ற ரொக்கத்திற்கு அல்லாத மறுபயனுக்காக பங்குகளை வெளியிடலாம். ஓகே, மேலே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சில சூழ்நிலையில் ஒரு நிறுவனத்தை தோற்றுவிக்கிறோன்னா நிறுவனத்தை நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, தோற்றுவிக்க சரித்தான். இல்லை தரகர் இருப்பாங்கள்ல, நம்மளோட வியாபாரத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கக்கூடிய, அந்த விற்ப வரையும் வாங்க வரையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த நபர், அவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், தரகர் சொல்லுவோம். அந்த தரகருக்கு கமிஷனாக பணமாக கொடுக்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், நம்ம பங்குகளை வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கை என்ன பண்ணுறாங்கன்னா பங்குகளை வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு கணக்கு. அதாவது இப்போ ரொக்கத்துக்கு அல்லாத மறுபயனுக்காக கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சம் வந்து கொடுத்துக்கிறாங்க, எடுத்துக்காட்டு 20. ஓகேவா, இப்போ அதை சம்மரி பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா, ராஜன் நிறுவனம் ரூபாய் 6 லட்சம் மதிப்புள்ள இயந்திரத்தை ஜெகன் நிறுவனத்திடமிருந்து வாங்கியது. ஓகே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ராஜன் அப்படிங்கிற நிறுவனம் 6 லட்சம் மதிப்புள்ள இயந்திரத்தை வாங்குகிறாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இயந்திரம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த குறிப்பேட்டு பதிவு போடும் பொழுது இயந்திரமானது உள்ளே வருது. சரிங்களா, ஸோ என்ன பண்ணணும், இயந்திர கணக்கு பற்று பக்கத்தில் 6 லட்சமோ. ஓகேவா, வரவு செயலை யாரை கட்டணும், இங்கே யார் வைக்கிறாங்க, யாருடைய நிறுவனம், ராஜனுங்கிற நிறுவனம் யார்கிட்டருந்து வாங்குறாங்க, ஜெகனுங்கிற நிறுவனத்திலேருந்து வாங்குறாங்க. ஸோ ஜெகன் நிறுவன கணக்கு வரவு அப்படி சொல்லி நம்ம காட்டணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், அது பங்கொன்று 10 மதிப்புள்ள முற்றிலும் செலுத்தப்பட்ட நேர்மை பங்குகளை அவருக்கு செலுத்த வேண்டிய தொகைக்காக வழங்கியது. ஓகே, இந்த 6 லட்சம்
என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜெகன் நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணலை, பணமாக கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்துட்டு பங்குகளை நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? நம்மளோட முற்றிலும் செலுத்தப்பட்டது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, செலுத்திடுறாங்க. ஓகேவா? இந்த 6,00,000 செலுத்தக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, பங்குகளை வெளியிடுறாங்க. ஓகே. கீழ்கண்ட நிலைகளில் பதிய வேண்டிய குறிப்பேட்டி பதிவுகளை தரவும். ஓகே. என்ன பண்ணுறாங்க, 2 வகையான பதிவு கொடுத்தது. ஒன்று முகமதிப்புனா அந்த 10 ரூபாயில் என்ன பண்ணுறாங்க, நம்ம வெளியிடுறது. ஓகேவா? 2வது நடவடிக்கை எதுக்கு பார்த்தீங்கன்னா 50% முதலிமத்தில். அப்படின்னா 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், இதில் 50% பார்க்குறாங்க. ஓகேவா? 50% பார்க்குறாங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோ. அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா 10னா இது அப்படியே 10ல் பாதி வந்து 5 ரூபா. ஓகே. அப்படின்னா 5 ரூபா வந்து என்ன பண்ணுறாங்க, முனைமத்தில் வெளியிடுறாங்க. ஓகே. இதுக்கு வந்து 10 ரூபா போடணும். இரண்டாவது ரோமேட்டர் 2வது 15 வச்சு நம்ம போடணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ 2 வகையான நடவடிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இப்போ அடுத்து நம்ம இந்த சூழ்நிலை கொடுத்ததுனால இந்த 2 வகையான சூழ்நிலை, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறோம், நம்ம குறிப்பிட்ட பதிவு போட போகிறோம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சூழ்நிலைக்கு உண்டான ஜெனரேட்டரி போட போகிறோம். ஓகே. ரோமேட்டர் 1 தீர்வு போட்டுக்கோங்க. ராஜன் நிறுவனத்தின் ஏடுகளில் குறிப்பேட்டு பதிவு. ஓகே. ஃபஸ்ட்டு ரோமேட்டர் 1 பங்குகளை முகமதிப்பில் வெளியிடும்போது, முகமதிப்புன்னு அர்த்தம் 10 ரூபாய் வெளியிடுறாங்கன்னா அதே 10 ரூபாய்க்கு தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேட்டர் எதுக்கு போட போகிறோம், அந்த இயந்திரத்தை வந்து வாங்குறாங்களா, இயந்திரத்தை வாங்கும்போது இது எது இயந்திரமானது உள் வருது. சரிங்களா? ஸோ ரொக்க கணக்கு பற்று பக்கம் 6 லட்சம். ஜெகன் நிறுவன கணக்கு வரவு, இங்கே யார் விற்கிறாங்க, ஜெயங்கன் அப்படிங்கிற வந்து நிற்கிறாங்க, விற்பனை செய்கிறாங்க. ஸோ நம்ம அதை வரவில் வச்சுக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஓகேவா? அடுத்து 2வது ஜெனரேட்டர் எதுக்கு போடுறோன்னா, அந்த வாங்கப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு ஈடான தொகையை நம்ம என்ன பண்ணுறோம், பங்குகளாக வெளியிடுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஜெகன் நிறுவன கணக்கு பற்று, இங்கே யார் பெறுவார் பற்றுவை சொல்கிறோமா, இப்போ பெறக்கூடிய நபர் யார், ஜெகன் நிறுவனம். ஸோ அவரை தான் என்ன பண்ணுறோம், நம்ம பற்று வைக்கிறோம். ஜெகன் நிறுவன கணக்கு பற்று 6 லட்சம். என்ன நம்ம கொடுக்குறோம், நேர்மை பங்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம நேர்மை பங்கு வந்து வரவு வைக்கிறோம். ஓகேங்களா? 6 லட்சம். ஓகே. விலக்கு குறிப்பு எழுதும்போது பங்கொன்று ரூபாய் 10 வீதம் 60,000 முற்றிலும் செலுத்தப்பட்ட பங்குகளை வெளியிட்டது. ஓகேவா? அது எப்படி உங்களுக்கு 6 லட்சம் இருந்துச்சுன்னா 60,000 × 10. ஓகே. இதை பெருக்குனிங்கன்னா 6 லட்ச ரூபா வரும். ஓகேங்களா? அதுக்கு உண்டான ஜெனரேட்டரி நம்ம போட்டாச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு போட்ட என்ட்ரி என்னது, இப்போ அந்த இயந்திரத்தை வாங்கினது. 2வது போட்டது பார்த்திங்கன்னா அந்த இயந்திரத்துக்கு ஈடாக நம்ம பங்குகளை வெளியிட்டது. சரிங்களா? இப்போ முதல் சூழ்நிலைக்கு உண்டான குறிப்பிட்ட பதிவு போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம போட போகிறது 2வது சூழ்நிலை. 50% முனைமத்தில் வெளியிட்டிருக்கிறாங்களா, அதுக்கு உண்டான ஜெனரேட்டரி நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி எதுக்கு போட போகிறோம்னா, இந்த இயந்திரம் வந்து வாங்குறதுக்கு. ஓகே. எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகே. இயந்திர கணக்கு பற்று, ஏன் இயந்திரத்தை பற்று வைக்கிறோம், இயந்திரமானது உள் வருகிறது. சரிங்களா? ஸோ இயந்திர கணக்கு பற்று 6 லட்சம். இந்த 6 லட்ச ரூபா எப்படி வந்துச்சுன்னா, அங்கே கணக்கில் என்ன பண்ணிக்கிறாங்க, 6 லட்சம் மதிப்பில் இயந்திரத்தை ஜெகன் நிறுவனத்துலேருந்து வாங்கின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 6 லட்சங்க நம்ம பற்று வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இயந்திர கணக்கு பற்று 6 லட்சம். யார் பெறுறாங்க, ஜெகன் நிறுவன கணக்கு என்ன பண்ணுறாங்க, யார் தர்றாங்க, ஜெகன் நிறுவனத்தில் நமக்கு விற்பனை செய்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, பெறுவரை பற்றுவை தருபவரை வரவை. ஸோ இங்கே தரக்கூடிய நபர் யார், ஜெகன் நிறுவனம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வரவில் வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ வாங்கினதுக்கு உண்டான ஜெனரேட்டரி முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வாங்கின இயந்திரத்துக்கு உண்டான அந்த 6 லட்சத்தை என்ன பண்ணுறோம், நம்ம முனைமத்தில் வெளியிடுறோம். அந்த பங்குகளை என்ன பண்ணுறோம், நம்ம முனைமத்தில் வெளியிடுறோம். சரிங்களா? முனைமத்தில் வெளியிடும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வரவில் வந்துட்டு 2 வகையான அந்த பதிவு வந்து நம்ம காட்டுவோம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பற்றில் ஜெகன் நிறுவன கணக்கு பற்று. ஓகே. இங்கே பெறக்கூடிய நபர் யார், பெறுவரை பற்றுவை தருவரை வரவும் சொல்லுவோம். இங்கே பங்குகளை பெறக்கூடிய நபர் யார், ஜெகன் நிறுவனம். ஸோ ஜெகன் நிறுவன கணக்கு பற்று. சரி, அந்த 6 லட்சத்தை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அவரை பற்று வச்சுக்கிறோம். இந்த 6 லட்சத்தை எப்படி நம்ம பிரித்து கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா, நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று, வரவு. ஓகே. வரவில் என்ன பண்ணுறோம், அந்த 50% அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா, 10ல் 50% பார்த்திங்கன்னா 5 ரூபா. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம பங்குல வந்து பிரித்து கொடுக்குறோம். சரிங்களா? இந்த குறிப்பிட்ட பதிவு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம ஒர்க்கிங்ஸ் வந்து நம்ம போட வேண்டியிருக்கு. சரிங்களா? பார்த்திங்கன்னா மாணவர் குறிப்புன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்களா, அது பாருங்கள். இப்போ வெளியிடப்பட வேண்டிய பங்குகளின் எண்ணிக்கையை கணக்கிடுதல். ஓகே. மொத்த தொகை எவ்வளவு, 6 லட்ச ரூபா நம்ம
கொடுக்கணும். ஓகே, பங்கோடைய முகமதிப்பு எவ்வளவு? 10 ரூபா. ஓகே, என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்களேன் இந்த கணக்குகளில். ஓகே, கணக்கில் என்ன சொல்லிக்கிறாங்க, பங்குகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, 6 லட்சம் மதிப்புள்ள இயந்திரத்தை வாங்கிக்கிறாங்க. பங்கோடைய முகமதிப்பு எவ்வளவு? 10 ரூபா. சரிங்களா, இதை வச்சு நம்ம இந்த ஒர்க்கிங்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஓகே, இப்போ மொத்தம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை 6 லட்சம், பங்கோடைய முகமதிப்பு 10 ரூபா. சரிங்களா, ரெண்டாவது சூழ்நிலை என்ன பண்ணிக்கிறாங்க, 50% வந்துட்டு நீங்கள் முனைமத்திலேருந்து நம்ம பங்குகளை வெளியிடுறோம் சொல்லிக்கிறாங்க. ஸோ முனைமா 50% என்ன பண்ணுறோம், 10 × 50னா 5 ரூபா அதில் வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து கால்குலேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், 10 × 50 / 100. ஓகேங்களா, 100னா 1 0க்கு 1 0, 1 0க்கு 1 0, 1 0க்கு 1 0 அடிச்சோன்னா இந்த 1 5ஆல் பெருக்குனா 5 ரூபா தான் வரும். ஸோ 5 ரூபாங்கிறது முனைமத் தொகை. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு மொத்த தொகை எவ்வளோ வருது, வெளியீட்டு விலை வந்து முகமதிப்பு 10 ரூபா, முனைமை வந்து 5 ரூபா. ஓகே, அதான் அதை காட்டிக்கிறாங்க. ஓகே, ஈக்குவல் டு 15 ரூபா நம்ம வந்து பங்கோடைய விலை. இதை நம்ம எப்படி எவ்வளோ பங்கு வெளியிடணும்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மொத்த தொகை டிவைடட் பை வெளியீட்டு விலை. ஓகே, மொத்த தொகை எவ்வளவு, 6 லட்சம் ரூபா. சரிங்களா, டிவைடட் பை வெளியீட்டு விலை எவ்வளவு, 15. ஓகே, இது ரெண்டும் நம்ம வகுத்துன்னு சொன்னால் நம்ம கிடைக்கக்கூடிய எவ்வளவு, 40,000 ரூபா. ஓகே, அந்த 40,000 பங்கத்தை என்ன பண்ணுறோம், நம்ம வெளியிட போகிறோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஜெக நிறுவன கணக்கில் என்ன பண்ணுறோம், பற்று வைக்கும் பொழுது 6 லட்சத்தை மொத்தமாக காட்டிடணும். வரவில் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த 6 லட்சத்தை பிரித்து காட்டணும். ஓகேவா, ஏன்னா முனைமத்தில் வெளியிடுறாங்கல்ல, ஸோ முனைம தொகை தனியாகவும் முகமதிப்பு உள்ள தனியாகவும் காட்டணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், ஜெக நிறுவன கணக்கு பற்றில் 6 லட்சம் காட்டியாச்சு. நேர்மை பங்கு முதல் கணக்கு 40,000 தான் நம்ம வெளியிடுறோம், 40,000 பங்கு வெளியிடுறோமா, ஸோ 40,000 × 10 4 லட்சம். இரண்டாவது எதுக்கு நம்ம என்ட்ரி போடுறோம்னா 10 முனைமை கணக்கு, 40,000 × 5, இந்த 5 ரூபாங்கிறது முனைம தொகை. ஓகே, எக்ஸ்ட்ரா நம்ம கலெக்ட் பண்ணுறோம்ல அந்த முனைம தொகை தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ 40,000 × 5. ஓகே, 4 5 20, 2 லட்சம் ரூபா. ஓகே, இப்போ நம்ம ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 6 லட்ச ரூபா பற்று பக்கத்தில் வரும். ஓகே, ப்ராக்கெட்டில் பங்கொன்று ரூபாய் 10 வீதம் 40,000 பங்குகள் 50% முனைமத்தில் வெளியிட்டது. சரிங்களா, இதுதான் இந்த கணக்கு. ஓகே, இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வேறு டவுட் இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, இப்போ இதோட இந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒன்வேர்டுக்கு உண்டான ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அந்த ஆன்சருக்கு உண்டான விளக்கம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே இப்போ பாருங்கள், ஒன்வேர்டுக்கு இந்த ஒரு மதிப்பெண்ணுக்கு உண்டான ஆன்சருக்கு அதுக்கு உண்டான விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஓகே, அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து செய்யவில்லை. ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கக்கூடிய ஒன்வேர்டுக்கு உண்டான ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகே, முன்னுரிமை பங்கு என்பது. ஓகே, நம்ம ஏற்கனவே தியரிட்டிக்கல் போர்ஷன் அடுத்த போய் சொல்லுவோம், பங்குகளில் 2 விதமான பங்குகள் இருக்குது. ஒன்று நேர்மை பங்குகள், இன்னொன்று முன்னுரிமை பங்குகள். ஓகே, இங்கிலீஷில் ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, முன்னுரிமை பங்கு அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா, அவங்க எதுக்கு மட்டும் தான் முன்னுரிமைப்படுவாங்க, நிறுவனத்தை கலைப்பின் பொழுது. ஓகே, அதில் இருக்கக்கூடிய லாபத்தையோ இல்லை நஷ்டத்தையோ ஓகே பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரித்து கொடுத்தது போக தான் என்ன பண்ணுறாங்க, அது ரிமைனிங் தான் யாருக்கு போகும், இந்த நேர்மை பங்குதாரருக்கு வந்து போகும். ஓகேங்களா, நம்ம அதை பார்த்தோம். நேர்மை பங்குதாரர்லாம் யார், அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர். ஓகே, முன்னுரிமை பங்குதாரர் யாருன்னா அந்த லாபத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, வந்து பங்கேற்பாங்க. ஓகே, இதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ அந்த முன்னுரிமை பங்கு வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஓகே, ஒரு சூழ்நிலை 2 வகையான சூழ்நிலை கொடுத்துருக்காங்க. இது எது சரி எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரோமேட்டர் 1ல் நிலையான விகிதத்தில் பங்காதாயம் பெறுவதற்கான முன்னுரிமை பெற்ற பங்கு. இன்னொருத்த இவங்க வந்து நிலையான ஒரு 5% நம்ம வெளியிடும்போது என்ன பண்ணுறோம், 5% ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, 5% முன்னுரிமை பங்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், வெளியிடும் போது என்ன பண்ணியிருப்போம், நம்ம சொல்லியிருப்போம். இப்போ வந்து 5% முன்னுரிமை பங்கு வெளியிடுறோன்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்னா, நிலையாக என்ன பண்ணணும், அந்த 5% வந்து அந்த பங்குகளுக்கு உண்டான பங்காதாயமாவது கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பங்குதாரருக்கு. சரிங்களா, அதுதான் அர்த்தம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு உள்ள ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க. ஓகே, இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கலைப்பின் போது பங்கு முதலை திரும்ப பெறுவதற்கான முன்னுரிமை பெற்ற பங்கு. என்ன பண்ணுறாங்க, கலைப்பின் போது நிறுவனத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வியாபார நடவடிக்கை முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், அதை வந்துட்டு போதும்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம நிறுவனத்தை வந்து கலைச்சிட்றோம். ஓகே, கண்ட்ரோல் பண்ணி முடிவுக்கு கொண்டு வந்துடுறோம், வைண்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ போது என்ன பண்ணுறாங்களா, அவங்க வந்துட்டு அந்த பங்கு முதலை திருப்பி பெறுவதற்கு உண்டான உரிமை வந்து இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஓகே, உரிமை சூழ்நிலை 1 சூழ்நிலை 2 வகையும் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி தவறுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகே, ஆனால் பாருங்கள், 1 மட்டும் சரியானது, ஆவனா 2 மட்டும் சரியானது, ஈனா 1 மற்றும் 2 சரியானது, ஈனா 1 மற்றும் 2 தவறானது. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈனா தான். ஏன்னா மேலே சொன்ன ரெண்டுமே என்ன தான் கரெக்டு தான். ஓகே, அவர் பங்காதாயம் என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட இந்த 5% 10% குறிப்பிட்ட சதவீதத்தில் என்ன பண்ணுவாங்க, விகிதத்தில் வந்து என்ன பண்ண கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
ரெண்டாவது கலைப்பின் போது என்ன பண்ணலாம், அவங்களோட முதல்ல வந்து திருப்பி வாங்கிக்கிறலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், இரண்டாவது ஒரு மதிப்பெண் விடா. ஓகே. நீர்ம கலைப்பின் போது மட்டுமே அழைக்கப்படக்கூடிய பங்கு முதலில் ஒரு பகுதி இவ்வாறு அழைக்கப்படும். இன்னொருத்ததுக்கு என்ன சொல்லுவோம்னா காப்பு முதல்னு சொல்லுவோம். இன்னொருத்தம் சொன்னால் நம்ம நிர்மத்தை கலைக்கும் போது ஏதாவது ஒரு அழைக்கப்பட்ட ஒரு பங்கு முதலை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுவோம், நம்ம எப்பயுமே எமர்ஜென்சி பர்பஸ்க்காக என்ன பண்ணுவோம், நம்ம காப்பு முதலுக்காக ஒதுக்கீடு செய்வோம். ஓகே. பங்கு முதல் என்ன பண்ணுவோம், நம்ம காப்பு இதுக்காக ஒதுக்கீடு செய்வோம். ஸோ அதான் இது வந்துட்டு இயனா தான் கரெக்டான ஆன்சரு, காப்பு முதல். ஓகேங்களா? அடுத்து மூன்றாவது பாருங்கள், ஒருங்கிணைப்பு செய்யும்போது பங்கு முதல் கணக்கு எதில் பற்று வைக்கப்படுகிறது? ஓகே. ஒருங்கிணைப்பு செய்யும் பொழுது ஓகே அந்த பங்கு முதல் நம்ம எதுக்கு பற்று வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகே. இதுக்கு ஆனால் ஆவண்ணா பெயரளவு மதிப்பு, ஈனா செலுத்தப்பட்ட தொகை, இயனா அழைக்கப்பட்ட தொகை. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா இயனா அழைக்கப்பட்ட தொகை. ஓகே. நம்ம அவங்களுக்கு எவ்வளவுக்கு அழைக்கப்பட்ட தொகை கொடுத்துக்கிறோமோ அந்த தொகை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒருங்கிணைப்பு செய்வோம் பங்கு முதல் கணக்கில் நம்ம பற்று செய்வோம். ஓகேவா? அந்த தொகையை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பற்று வைப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு செய்கிற கணக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறோம், 10 ரூபா ரீதியில் நம்ம அழைக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த 10 ரூபா தான் நம்ம என்ன பண்ணுவோம், பற்று வந்து வைப்போம். ஓகேங்களா? அது 4வது கொஸ்டின் பாருங்கள். 4வதுக்கு ஆன்சரு, ஒருங்கிணைப்பு செய்த பங்குகளை மறுவழி செய்த பிறகு பங்கு ஒருங்கிணைப்பு கணக்கில் இருப்பு மாற்றப்படுவது எதுக்கு மாற்றுவோம்? ஆனால் பார்த்திங்கன்னா பொது காப்பு கணக்கு, ஆவணா முதலின காப்பு கணக்கு, ஈனா பத்திர முனைமை கணக்கு, இயனா உபரி கணக்கு. ஓகே. இது நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவணா முதலின காப்பு கணக்கு அல்லது மூலதன காப்பு கணக்கு தான் நம்ம மாற்றுவோம். சரிங்களா? அடுத்த 5வது, முகமதிப்பை விட அதிகமாக பெற்ற தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு. ஓகேவா? முகமதிப்புங்கிறது நான் சொன்னேன்ல 10 ரூபா. ஓகேங்களா? 10 ரூபாங்கிற ஒரு இதை விட என்ன பண்ணுறாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா இருந்து 2 ரூபா வச்சு வாங்குகிறோம், 12 ரூபான்னு வெளியிடுறாங்கன்னா அந்த 2 ரூபாய்க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், முனைமம் சொல்லுவோம். சரிங்களா? அதான் இங்கேயே கேட்டிருக்கிறாங்க. ஓகே. முகமதிப்பை விட அதிகமாக பெற்ற தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு இதில் வர வைக்கிறாங்கன்னா ஆனால் பத்திர முனைம கணக்கு. சரிங்களா? பத்திர முனைமத்தை நம்ம அதை நம்ம வரவு வந்து வைப்போம். ஓகேங்களா? அடுத்த 6வது, பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது? ஓகே. ஆனால் வெளியிடப்பட்ட பங்கு முதல் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு முதலை விட ஒருபோதும் அதிகமாக இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு பங்கு முதல் வந்து வெளியிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வெளியிடப்பட்ட தொகையை வந்து அங்கீகரிக்கப்பட்ட தொகை என்னமோ கூட ஒருபோதும் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க. ஓகே. ஆவணா பார்த்திங்கன்னா பங்குகள் குறைவப்பமாக இருக்கும் நிலையில் வெளியிடப்பட்ட பங்கு முதல் ஒப்பிய பங்கு முதலை விட குறைவாக இருக்கும். ஓகே. இது ஒரு பாயிண்ட்டு. ஈனா காப்பு முதல் நிறுமத்தை கலைக்கும் போது செலுத்துமாறு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஈனா செலுத்தப்பட்ட பங்கு முதல் அழைக்கப்பட்ட பங்கு முதலில் ஒரு பகுதி ஆகும். இதில் எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. இது தவறானது பார்த்திங்கன்னா ஆவண்ணா தான். ஓகே. பங்குகள் குறைவாக ஒப்பம் இருக்கும் நிலையில் வெளியிடப்பட்ட பங்கு முதல் ஒப்பிய பங்கு முதலை விட குறைவாக இருக்கும். என்ன அர்த்தம் சொன்னால், இப்போ 10,000 பங்குகள் நம்ம வெளியிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? 10,000 பங்குகள் வெளியிடும் போது என்ன பண்ணுறாங்க, குறை ஒப்பம். இந்த 10,000 பங்குகளுக்கு என்ன பண்ணுறாங்க, 5,000 பங்குகளுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த விண்ணப்பம் வந்து செலுத்துக்கிறாங்க. இதை என்ன சொல்கிறோமா, குறை ஒப்பம்னு சொல்கிறோம். ஓகே. அப்படி குறை ஒப்பமாக இருக்கும்போது எப்படி இருக்குதான், வெளியிடப்பட்ட பங்கு முதல் ஒப்பிய பங்கு முதலை விட குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் கிடையாது. ஓகே. நம்ம எவ்வளோ வெளியிட்டிருக்கோமோ அந்த வெளியிட்ட பங்கு முதலுக்கு எப்படி இருக்கும், எப்பயுமே கொஞ்சம் அதோட அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னது தவறு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். 7, சொத்துக்களை வாங்கி பங்குகள் வெளியிடும்போது வர வைக்கப்படும் கணக்கு. ஓகே. சொத்துக்களை வாங்கி நம்ம எதை நம்ம வர வைப்போம், இப்போ லாஸ்ட் நம்ம பார்த்தோம்ல கணக்கு, எதை நம்ம வர வைப்போம், ஒரு சொத்துக்களை வாங்குகிறோம்னா ஓகே யாரை நம்ம வர வைப்போம், விற்பனையாளர் கணக்கு தான் என்னொன்று நம்ம வர வைப்போம். ஓகே. சொத்து வந்து உள்வரும். ஓகே. உள்வரம்னு பற்றுங்கிறனால நம்ம சொத்தை வந்து நம்ம பற்று வைப்போம். பெறுவரை பற்று தருவரை வரவு, இங்கே யார் தருவக்கூடிய நபரோ நம்ம வரவு வைப்போம். ஸோ இங்கே விற்பனையாளர் கணக்கு தான் வரவு வைப்போம். சரிங்களா? 7 கரெக்டான ஆன்சர் ஆனால் கரெக்டு. ஓகே. இது நம்ம சொத்துக்களை வாங்கும்பொழுது சொன்னேன் இப்போ. ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சொத்துக்களை வாங்கி பங்குகள் வெளியிடும் பொழுது ஓகே அது எப்படி பார்த்தோன்னா ஆனால் தான் கரெக்டு. ஓகேவா? சொத்துக்களை வாங்கும் பொழுது என்ன பண்ணுவோம், நம்ம சொத்து கணக்கு பற்று வைப்போம், விற்பனையாளரை வர வைப்போம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, சொத்துக்களை வாங்கி பங்கு வெளியிடும் பொழுதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போனா இங்கே என்ன கரெக்டு வரும்னா ஓகே பங்கு
முதல் கணக்கு தான் கரெக்டு. சரிங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. கணக்கு என்னென்ன எப்போயுமே கரெக்டாக புரிஞ்சு படித்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, சொத்துக்களை வாங்கும் பொழுது கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, சொத்துக்களை வாங்கி பங்குகளை வெளியிடும் பொழுதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பங்கு முதல் கணக்கு தான் நம்ம எப்பயுமே வரவு வைப்போம். சரிங்களா? அடுத்து 8க்கு பாருங்கள். இது நம்ம குறியீடை வந்து நம்ம கரெக்டாக வந்து பொருத்தணும். ஓகே, ஏ பார்த்தீங்கன்னா குறை ஒப்பம். ஓகே, அதுக்கு நேரம் என்ன இருக்குது? முன்கூட்டியே செலுத்திய அழைப்பு பணம். ஓகேங்களா? அடுத்து 8வது பி பார்த்தீங்கன்னா மிகை ஒப்பம். வெளியிடப்பட்ட பங்குகளை விட அதிகமாக ஒப்பப்படுது. என்ன இதுக்கு நேரம் உள்ளது தப்பாக இருக்குது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம்? சரியான உள்ளதுக்கு வந்து பொருத்தணும். சரிங்களா? சரியா? சிக்கு பார்த்தீங்கன்னா அழைப்பு நிலுவை வெளியிடப்பட்ட பங்குகளை விட குறைவாக ஒப்பப்பட்டது. டி அழைப்பு முன்பணம் செலுத்தப்படாத அழைப்பு பணம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக பொருத்துவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறை ஒப்பம். ஓகேங்களா? இதில் குறை ஒப்பங்கள் வெளியிடப்பட்ட பங்குகளை விட குறைவாக ஒப்பப்பட்டது. இதுதான் கரெக்டு. என்ன அர்த்தம்னா, இப்போ 10,000 பங்குகளை வெளியிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 பங்குகள் நம்ம வெளியிடும் பொழுது விண்ணப்ப பணம் எவ்வளோ தான் வந்திருக்குது? 5,000 பணத்துக்கு தான் வந்திருக்குன்னா இது என்ன பண்ணுவோம்? நம்ம குறை ஒப்பம்னு சொல்லுவோம். ஸோ அத்தனை என்ன பண்ணுறாங்க? குறை ஒப்பம்னா என்ன அர்த்தம்னா வெளியிடப்பட்ட பங்குகளை விட குறைவாக ஒப்பப்பட்டது. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஏக்கு ரோமாட்டர் 3 தான் கரெக்டு. சரியா? பிக்கு பார்த்தீங்கன்னா மிகை ஒப்பம். இதுக்கு எது கரெக்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2. ஓகே, என்ன அர்த்தம்? வெளியிடப்பட்ட பங்குகளை விட அதிகமாக ஒப்பப்பட்டது. என்ன அர்த்தம்னா 10,000 பங்கு அதே 10,000 பங்கு வெளியிடுறோன்னு சொன்னால் அது போய் என்ன வரும்? 20,000 பங்கு வந்துடுது. ஓகேவா? 20,000 பங்குக்கு உண்டான விண்ணப்ப பணம் நம்ம பெறுறோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கணக்குகள் வந்து போட்டுட்டோம். ஓகேவா? வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ சர்ச் பண்ணி நம்ம பாருங்கள். ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? என்ன அந்த உள்ளடக்கம் போட்டுட்டு என்னென்ன கணக்கில் வந்துட்டு இதில் அடங்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள்? அந்த கணக்கில் வந்து பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்து 3வது சி அழைப்பு நிலுவை. ஓகே, இது கரெக்டானு பார்த்தீங்கன்னா 4 தான் அழைப்பு நிலுவை. செலுத்தப்பெறாத அழைப்பு பணம். ஓகே, என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம அவங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருப்போம். ஒதுக்கீடு உள்ள தொகை என்ன பண்ணால் அவங்க செலுத்தாமல் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து அழைப்பு முன்பணம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஓகே, என்ன பண்ணுறாங்க? நம்ம பங்குகளை ஒதுக்கீடு செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? முன்கூட்டியே செலுத்திடுறாங்க. ஓகே, இப்போ எக்ஸஸாக வாங்குறோன்னா என்ன பண்ணுறோம்? நாங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு அழைப்பு பணத்தோட ஒதுக்கீட்டோடு நாங்கள் செலுத்திடுறோம். அழைப்பு பணத்தோட முதல் அழைப்பு 2ஆம் அழைப்பு சொல்கிறேன், அதோட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? முன்கூட்டியே வந்துட்டு செலுத்திடுவாங்க. ஓகேங்களா? இது டோட்டலாக கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈனா தான் கரெக்டு. சரிங்களா? அடுத்து 9வது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சம் வயசு கொடுத்துருக்காங்க கணக்குகள் மாதிரி. ஓகே, ரூபாய் 8 செலுத்தப்பட்ட 10 மதிப்புள்ள ஒருபிழப்பு செய்யப்பட்டது எனில் அது குறைந்த அளவு மறு வெளியீட்டு விலைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? என்ன அர்த்தம்னு சொன்னால் ரூபாய் 8. ஓகே, ரூபாய் 8 செலுத்தப்பட்ட 10 மதிப்புள்ள பங்கு ஒருபிழப்பு செய்யப்பட்டது எனில் அது குறைந்த அளவு மறு வெளியீட்டு விலை. என்ன அர்த்தம்? மறு வெளியீட்டு என்ன அர்த்தம்? 2 ரூபாய். ஓகே, கரெக்டான ஆன்சர் என்னது? 2 ரூபாய். என்ன அர்த்தம்னா 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்க? அதில் குறைச்சி என்ன பண்ணுறாங்க? செலுத்தப்பட்ட பங்கத்தை என்ன பண்ணுறாங்க? மறுவீடு செய்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய என்ன பண்ணுற பங்குடைய அந்த குறைந்த அளவு மறுவீட்டு அளவு 2 ரூபான்னு அர்த்தம். ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் வந்து ஏன்னா. ஓகே, 10வது சுப்ரீம் நிறுவனம் பங்கொன்று 10 மதிப்புடைய 100 பங்குகளை இறுதி அழைப்பு தொகை 2 செலுத்தியிருந்தால் ஒருபிழப்பு செய்தது. அவை அனைத்து பங்குகளும் ரூபா 9 வெளியீட்டு செய்யப்பட்டன. முதலில் காப்பு கணக்கு மாற்ற வேண்டிய தொகை. ஓகே, என்ன பண்ண ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும். ஓகே, எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகேவா, இது ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாதிரி போட வேண்டியிருக்கும். ஓகே, குறிப்பு மாதிரி போடுறத விட என்ன பண்ணுறோம்? நம்ம வழக்கம் போல் போடுவோம் பார்த்தீங்களா, ஒரு குறிப்பேட்டு பதிவு. ஓகே, குறிப்பேட்டு பதிவு மாதிரி நம்மளால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பேட்டு பதிவு சொல்கிறேன். சுப்ரீம் நிறுவனம் பங்கொன்று 10 மதிப்புடைய 100 பங்குகளை இறுதி அழைப்பு தொகை 2 செலுத்தாத என்ன பண்ணுறாங்க? ஒரு பிளப் செய்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு பிளப் செய்யும்போது என்ன பண்ண என்ட்ரி போடுவோம். ஓகே, இங்கே பங்கு பங்கு முதல் கணக்கு. ஓகே, பட்டில் என்ன பண்ணுவோம்? 10 ரூபாய்ங்களா? அப்போ 10 × 100 1000 ரூபா பற்று பக்கம் போடுவோம். சரிங்களா? இப்போ வரவில் என்ன காட்டுவோம்? எவ்வளோ செலுத்தாத தொகை என்ன பண்ணணும்? நம்ம இறுதி அழைப்பு தொகை வந்து 2 ரூபா செலுத்தலை. ஸோ இறுதி அழைப்பு தொகை செலுத்தாத தொகை என்ன பண்ணுறோம்? இறுதி அழைப்பு எவ்வளவு? 2 ரூபாயா? 100 பங்குகள் செலுத்தலை. 100 × 2. ஓகே, அப்படின்னா எவ்வளவு? 200 ரூபா. ஓகே, வரவில் காட்டுறோம். ரிமைனிங் என்ன பண்ணுவோம்? செலுத்தாத தொகை என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அந்த ஒரு பிளப் செய்ய முடியும் இது வரைக்கும் எவ்வளோ செலுத்திக்கிறாங்களோ செலுத்தி தொகை என்ன பண்ணணும்? வரவில் காட்டுமா? ஸோ பங்கு ஒரு பிளப்பு கணக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வரவில் 800 ரூபா காட்டும்.
சரிங்களா? இப்போ சொல்ல வரதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரவில் ரூ. 800 காட்டியிருக்கோமோ அந்த ரூ. 800 மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ரூ. 800 இங்கே வரவில் இருக்குது. இப்போ இந்த நம்ம ஒரு பிளப்பு செஞ்சுட்டோம். இந்த ஒரு பிளப்பு செஞ்ச அந்த பங்கு என்ன பண்ணுறாங்கன்னா மறு வெளியீடு செய்கிறாங்களாம். ஓகே, மறு வெளியீடு செய்யும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பங்கு முதல் கணக்கு பற்று. ஓகே, என்ன பண்ணுவோம், ரூ. 9 நம்ம மறு வெளியீடு செய்கிறாங்க. ஸோ 100 × 9 900 சரிங்களா? அப்புறம் அந்த ரூ. 10 மதிப்புள்ள பங்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரூ. 9 வெளியிடுறோம். அப்படின்னா ரூபா நஷ்டம் தான் என்ன பண்ணுவோம், நம்ம பற்றில் காட்டுவோம். செலவு நட்டையும் பற்று ரூபாயும் சொல்லி காட்டுவோம். ஸோ பத்திர முனைம கணக்கு இல்லாட்டா பங்கு ஒருபிழப்பு கணக்குன்னு காட்டுறோம். பங்கு ஒருபிழப்பு கணக்கு. ஓகே, பற்று பக்கம் ரூ. 100 காட்டுறோம். ஓகே, வரவில் என்ன பண்ணுவோம், அந்த பங்கு முதலுக்கு நம்ம காட்டின தொகை. ஓகேவா? இப்போ நம்ம காட்டியாச்சு. இப்போ இங்கே பற்றில் இருக்கக்கூடிய ஒரு பிழப்பையும் நான் முதல்ல ஒரு ஜெனரேட்டரி போட்டேன்ல, அங்கே ஒரு பிழப்பு என்ன இருக்குது, வரவில் இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது, இந்த ரூ. 200. ஓகேங்களா? ரூ. 200. ஓகே, இப்போ நான் கடைசியாக போட்டது வந்துட்டு பங்கு முதலுக்கு மாற்றக்கூடிய என்ட்ரியை தான் நான் காட்டினேன். ஓகேங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சுருக்கும். இந்த ரூ. 200 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகே, இதோட இந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்த லெசனில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் உங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். see you back.